ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்றவருடைய அளவற்ற தேவ அன்புக்காகவும் தேவ பிரசனத்துக்காகவும் தேவ ஆசீர்வாதத்துக்காகவும் இந்த கால வேளையிலே என் வார்த்தையை கவனிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த யூடியூப் மூலியமாக கவனித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நிச்சயமாக ஆண்டவர் இந்த கடந்த 6 மாதம் முழுவதும் நம்மளை நடத்தி வந்தார். இந்த 7ஆம் மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் ஒவ்வொரு பேரும் வாழ்க்கையிலையும் நன்மையை கொடுக்க, ஆசீர்வாதத்தை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் வேதத்திலே ஒரு வார்த்தையை நான் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பேரோடு நிச்சயமாக பேசுவார். ஒவ்வொரு பேரும் வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமே. சங்கீத புத்தகத்திலே சங்கீத 1:3 வசனத்திலே நாம் பார்க்குற ஒரு வார்த்தை என்றால், அதில் அவன் காரியம் வாய்க்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாத நன்மைகள், உங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உங்கள் காரியம், அது இந்த கடந்த மாதத்திலே வாழ்க்கையிலே எதிர்பார்த்த நன்மை நடக்கவில்லையே, இந்த மாதத்தில் நடக்காதா, இந்த மாதத்தில் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சிறியவர்களுக்கும் ஆசீர்வாதம் தேவை, பெரியவர்களுக்கும் ஆசீர்வாதம் தேவை, ஊழியருக்கும் ஆசீர்வாதம் தேவை. விசேஷமாக முழு உலகத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் தேவை. இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயம், இந்த வார்த்தையில் நீங்கள் நின்று அடுத்த ஒரு காரியத்தை நீங்கள் கடந்து போங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோட பேச, உங்களை ஆஸ்வதிக்க அவர் விரும்புகிறார். இப்போ முதலாவது, உங்கள் காரியம் வாய்க்கணும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நடக்கணும் எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் எந்த காரியம் நடக்காமல் தடையாக இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் காரியம் வாய்க்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், நிச்சயமாக உங்கள் காரியம் வாய்க்கும். நான் இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக இந்த காரியம் வாய்க்கும். முதலாவது, சங்கீதம் 52:8 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எங்கள் தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ கவனிங்கள், முதலாவது கர்த்தருக்கு முதல் இடத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னா முதலாவது கர்த்தரை நீங்கள் தேட பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து இரத்தம் சிந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் தேடி பாருங்கள். நிச்சயமாக என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். மனிதனுக்கும் வேலைக்கும் கொடுக்கிற அந்த நேரத்தை கர்த்தருக்கு, அந்த நேரத்தோடு அந்த காரியத்தை கர்த்தருக்கு நீங்கள் செலுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் காரியம் வாய்க்கும், நீங்கள் விரும்புவது நடக்கும். 2வது காரியத்தை நான் வேகமாக வைக்கிறேன். எல்லா மனிதருக்கும் ஆசீர்வாதம் தேவை. 2வது காரியம் என்றால், ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் ஆதியாகமம் புஸ்தகத்திலே 14:19 சொல்லப்பட்டிருக்குது, அவனை ஆசீர்வதித்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. யாரு? ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். சொன்னபடி அவர் ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை சீமானாக கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அவரே போல செல்வந்தன் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி ஆசீர்வாதத்தை அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு வேணுமா? அடுத்த 3வது காரியத்துக்கு நாம் வேகமாக கடந்து போவோம். உபாகம் புத்தகம் என்ற ஒரு புத்தகம் உண்டு. 14ஆம் அதிகாரம் 23 வசனம். ஸ்தலத்தை தெரிந்தெடுக்க வேண்டும். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு, முதலாவது கடவுளை தேடுவதற்கு ஒரு ஸ்தலத்தை தெரிந்தெடுக்க வேண்டும். நீங்கள் எந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ, இல்லை இதுவரைக்கும் நான் ஏசப்பா பற்றி எனக்கு தெரியாது, நான் ஏசப்பாவை நம்பியிருக்கிறேன், ஆனால் நான் சர்ச்சுக்கு போன கிடையாது, ஏதாவது ஒரு ஜபத்துக்கு போவேன், ஆனால் சர்ச்சுக்கு நிரந்தரமாக ஒரு இடத்துல போய் நான் ஏசப்பாவை ஆராதித்து கிடையாது. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா ஸ்தலத்தையும் தெரிந்தெடுக்காதீங்கள். ஒரே ஸ்தலம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு சபையில நீங்கள் நிலைத்திருங்கள். கூடு விட்டு கூடுமா ஆண்டு சொல்றார். இடம் பெயரான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இடம் பெறக்கூடாது, இடம் விட்டு இடம் மாறக்கூடாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், ஒரு ஸ்தலத்தை தெரிந்தெடு.
என்னை ஆராதிப்பதற்கு, என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு இடத்துல ஒரு ஊரில் நீங்கள் இருக்கிறீங்கன்றா, உங்கள் ஊருக்கு ஒரு சபை இருந்தால், இல்லை பக்கத்தில் ஒரு ஊரில் சபை இருந்தால், அங்கே போய் இயேசுவை ஆராதிக்கிற இடத்துல போய் அங்கேயே பற்றி கொள்ளுங்கள். அங்கேயே ஆண்டவர் தேடி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் காரியம் வாய்க்கும். அங்கே இப்போ உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்கள். அங்கே உள்ள போதரோடு நல்ல ஐக்கியமாக இருங்கள். அங்கே உள்ள சபையில் உள்ள ஜபத்தில் ஒரு ஐக்கியப்பட்டு இருங்கள். வேற ஒரு ஸ்தலத்தை நீங்கள் தேடி எடுக்காதிருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரே ஸ்தலத்துக்கு ஒரே சபைக்கு போகிறீங்களா, இன்னொரு ஸ்தலத்தை நோக்கி பார்க்க வேண்டாம். ஆண்டவர் வைத்த இடத்தை தான் ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாலாவது எண்ணாகும் புத்தகத்தில் 18:26 அதில் சொல்லப்பட்ட வசனத்தை நீங்கள் வாசிப்பீர் என்றால், ஆமை 10 1 கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்போ ஆசீர்வாத நன்மைகள் வரணும்னா அவர் நமக்கு இந்த பூமியில் மழை தண்ணீரை கொடுக்கிறார். நாம் செய்வதற்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தக்க பலனை கொடுக்கிறார். அப்போ நிச்சயமாக கர்த்தருக்கு 10 1 கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 9 உங்களுக்குரியது, 1 கர்த்தருக்கு கொடுங்க. 1000 ரூபா வருமானம் இருக்கிறதா, அதில் 100 ரூபா கர்த்தருக்கு எடுத்து வைங்கள். 10,000 வருமானம் வருதா, 1000 ரூபா எடுத்து வைங்கள். 9 உங்களுக்கு, 1 கர்த்தருக்கு கொடுங்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்கு பைபிள் ஒவ்வொரு நபர் கையில் இருக்கிறது. கர்த்தருக்கு அதை 1 நீங்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்தில் போய் ஒரு கவரில் வைத்து உங்கள் பேரை எழுதுங்க. 2வது உங்கள் ஊரை எழுதுங்கள். போய் காணிக்க பெட்டியிலே உங்கள் பாஸ்டருக்கு முன்பாக, இதுவரைக்கும் நான் தசமாவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றா இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என் வருமானத்தை, இதுவரைக்கும் வருமானம் எனக்கு வருகிறது, ஆனால் செலவு ஓவராக இருக்கிறது, பணத்தை மிச்சமாக எடுக்க முடியவில்லை. காரணம், கர்த்தருக்கு கொடுக்காது விட்டால் ஆசீர்வாதம், உங்கள் பணம் நிலைத்து நிற்காது. கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், நீங்கள் செழிப்பீர்கள். அப்போ கர்த்தருக்கு ஒரு பங்கை 1 எடுத்து வைங்க. அதை கொடுத்து அந்த 1 நீங்கள் பிரித்து, இதுவரைக்கும் நீங்கள் தசமாவும் கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த 10 அந்த 1 நீங்கள் பிரித்து இன்னொரு ஊழியக்காரர்களுக்கு, இன்னொரு சபைக்கு, இன்னொரு ஊழியத்தை தாங்கன்ற அப்படி செய்யக்கூடாது. 1000 ரூபாவா, அந்த 1000 ரூபாவை அப்படியே நீங்கள் கவரில் வைத்து அப்படியே அந்த சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். மற்ற 9 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 9 தான் உங்கள் செலவுக்கு. அந்த 9 இருந்தால் இன்னொரு ஊழியத்தை நீங்கள் தாங்கணும். அந்த 9 தான் நீங்கள் மிஷனரிக்கு கொடுக்கணும். இப்படி பல ஊழியங்கள் உங்கள் சபையிலே இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் காரியம் வாய்க்கும். நீங்கள் விரும்புவது நடக்கும். நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு அப்படியே கட்டளை என்ன செய்யும், பிறக்கும். அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் காரியம் ஜெயமாக மாறும். நீங்கள் விரும்புவது அப்படியே உங்களுக்கு நடக்கும். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாள் உங்களோடு பேசியிருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய 4 காரியம். முதலாவது, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். 2வது, ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனுஷனும் வேண்டும் என்று விருப்பம் எல்லாருக்கும் இருக்கிற, யார் வேண்டாம்னு சொல்ல மாட்டார்கள். அப்போ 3வது, ஒரு ஸ்தலத்தை தெரிந்திடுங்கள். அங்கேயே கர்த்தரை ஆராதிங்க, அங்கேயே கர்த்தரை தேடுங்கள். வேற ஒரு ஸ்தலத்துக்கு போகாதீங்கள். நீங்கள் சிதறிடுவீங்கள், குழப்பம் அடைந்து விடும். அந்த ஸ்தலத்திலேயே ஆண்டவரை ஆராதிங்கள், அங்கேயே கர்த்தரை தேடுங்கள், அங்கேயே ஒரு ஐக்கியமாக இருங்கள். அவங்க என்ன சொல்கிற அந்த வார்த்தை கீழ்ப்படியுங்கள். 4வது, 10 1 கர்த்தருக்கு ஒதுக்கி வைங்க. ஃபஸ்ட்டு அதை செஞ்சுட்டு நீங்கள் மற்ற காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அந்த பணத்தை ஏமாத்தாதீங்க. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் அது பெரிய பிரச்சனை குடும்பத்தில் வந்துவிடும். தேவச்சனங்களே, அதை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி, ஆண்டவர் பேசுன அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு உள்ளங்கள், இது கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீ பெரிய காரியம் செய்யுங்க. நீங்கள் பெருக, நாங்கள் சிறுக. கேட்ட அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.